டக்ளஸ் என்றவர் என்ன செய்யறாரு என்று கேட்டா பணத்தையும் வேண்டி என்னோட கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு எந்த கப்பலை ஐந்து சொல்லி நிப்பாட்டி டக்ளஸ் தேவானந்தா தன் சொந்த முயற்சியில ஒரு சைக்கிள் வண்டியாண்டு கேளுங்க ஒரு பண்டில் மாட வேண்டி நீயா யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு காணாமல் போனாங்களும் உண்ட வேலை நீ ஒரு வெள்ள வட்டி கள்ளன் இந்த உலகத்திலே இல்ல நீ ஒரு பொறைக்கு நீ ஒரு இடியமே நீ யாழ்ப்பாணத்து இடியமே நீங்கள் எங்களை வெறுட்டலாம் அடிக்கலாம் உதைக்க கடத்தலாம் முதலாம் காலம் மலையேறி போய் செய்த கர்மவினை அனுபவிக்கத்தான் வேணும் இந்த இபிடிபி உறுப்பினர் இங்க ஏறிக்கினவா காலத்துக்கு காலம் செய்கிற குற்றங்கள் முழுக்க ஒளிச்சொலிச்சு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறது நீ ஒரு பம்பன் ஒரு மனுஷன் இந்த ராஜபக்ச எங்களை அடக்கிறது உன்னை பாவிச்சதான் உண்மை இன்றைக்கு நான் இந்த எங்களுடைய வடமாகாண மக்களுக்கும் இலங்கை பூரா உள்ள மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு நான் பேச போகிற விஷயம் உண்மையிலேயே நடைமுறையில் இவ்வளோ காலம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் கதைக்க போகிறேன் இது இன்றைக்கு நான் கதைக்க போகிற சம்பவம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பற்றி ஒரு முக்கியமான விடயங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஸ்தாபகர் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் 1994 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் இன்றைக்கு இப்போ இருக்கிறவர் முதல் இபிஆர் அளவில் 84 ஆண்டு இருக்க எனக்கு அவரை தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எனக்கு 84 ஆண்டு இபிஆர் அளவில் யாழ் மாவட்ட தளபதியாக இருக்கைகளே எனக்கு அவரை தெரியும் அவரோட எனக்கு பழக்க வழக்கம் குறைவு ஆனால் அவர் இங்கே பேன்களில் திரியக்கையில் நான் கண்டுக்கிறேன் நான் இந்த பூமியிலே பிறந்து பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவர் 94 ஆண்டு இங்கே யாழ்ப்பாணம் முதல் இவற்றை ஒரு கூட்டாளியோரால் இருந்தவர் சந்திரகுமாரண்டு அவற்றை கட்டிடத்தை நான் தான் வேண்டி வச்சிருக்கிறேன் சிவன்கோயில் சந்தியில் இருக்குது கே ஸ்டோர் சந்தியில் இவரோட மிக நெருங்கிய தொடர்பு உள்ளவர் அந்த காலத்தில் புலிகளும் இங்கே இருந்த காலத்தில் என்னட்ட சந்திரகுமார் சொல்லிச்சு இப்படி எனக்கு ஒரு வேண்டியவர் இப்படி டக்ளஸ் வந்திருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் நிதி தேவை கொடுத்து உதவி செய்யுங்க நான் பேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு அலுவல் செய்து தருவேன் எனக்கு ஒரு அலுவலும் செய்ய வேணாம் அவரும் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ வந்திருக்கிறார் இங்கே புலியும் நிற்குது அப்போ புலி பங்கர் அடித்து 2ஆக பிரிச்சிருக்குது வெளியாமல் மங்கால மானிப்பா பக்கம் எல்லாம் வட்டி 2ஆக பிரிச்சாச்சு போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்த நேரத்திலே நான் அவருக்கு ஒரு பண உதவியை செய்து ரகசியமாக சந்திரகுமார்கிட்ட கொடுத்து அனுப்பின காலத்தில் எனக்கு திருப்பி அவற்ற சக தோழன் தவராசா அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி அந்த நேரம் பேருக்கு தான் பார்போமிட் வந்தது யாழ்ப்பாணத்துக்கு பார்போமிட் வந்த இடத்துல எனக்கு பார்போமிட் அந்த நேரம் முதல் யாழ்ப்பாணத்தில் 95ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இவர் கேப்சர் பண்ணி இவருக்கு தான் முழு பொறுப்பும் கொடுத்தது அரசாங்கம் சந்திரிகாந்த் அரசாங்கம் இவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்தது அந்த பார்போமிட்டை எனக்கு எடுக்க சொல்லி எனக்கு 5 போமிட் தர்றேன்னு சொல்லி தவராசான்னு இன்றைக்கு உயிரோடான் இருக்கிறார் அவர் எனக்கு அப்போ இந்த வீட்டுக்கு நம்பர் 2986 பலாலி ரோட்டுக்கு முதல் நான் தான் தொலைபேசி போட்டுனான் கனகசூரியர் என்ஜினியர் இருந்தவர் அந்த என்ஜினியர் எனக்கு தொடர்பு ஆஸ்பத்திரி ஓபிடியில் இருந்து நான் இந்த வீட்டுக்கு தனி கேபிள் இழுத்து 96ஆம் ஆண்டு 2986 நம்பரில் டெலிஃபோன் போட்டிட்டு இந்த தவறாக என்ன அடிக்கிறார் எனக்கு இப்படி தோழர் சொல்லிக்கிறார் உங்களுக்கு ஒரு 5 லைசன்ஸ் கொடுக்க சொல்லி எனக்கு போடுங்கண்டு விவரங்களை போடுங்கண்டு நான் வியாபாரம் செய்ய மாட்டேன் நான் போட மாட்டேன் எனக்கு தேவையில்லைன்னா அதை காசை வச்சிருக்கட்டும் பிரச்சனை இல்லை நான் அதை எதுவும் தேவையான நேரத்தில் உதவி செய்துகிறேன் உதவி ஏன் தேவைன்னு சொன்னால் நான் கேட்குறேன் அப்படியெல்லாம் நான் அவரை கொஞ்சம் மதிப்பாக நடத்தி எல்லாம் செய்து கொண்டு போய்க்க இவர் 1994 வந்தவர் இந்த சம்பவம் இப்படி நடந்துட்டு திருப்பி 2001 இவர் அமைச்சராக வந்தவர் 1 2 அமைச்சராக வரைக்கும் ஒழுங்காக இருந்தவர் திருப்பி இவற்றை தம்பியார் இலங்கைக்கு வந்தார் 2002 தயானந்த ஆண்டு இவைகள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒழுங்காக இருந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு பிறகு 2004 இவர் திருப்பி அமைச்சராக வர்றார் திருப்பி 2010 தேர்தல் கேட்கல 2009 யுத்தம் முடிஞ்சுது 2009 யுத்தம் முடிஞ்சபடியால் எங்களுக்கு ஒரு தலைமைப்பீடம் ஒன்று இல்லை தேசிய தலைவரும் போயிட்டே எங்களுக்கு என்ன வழின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்க்க எந்த அறிவு கட்டின அளவுக்கு இவரை வச்சு நாங்கள் எதுவும் செய்யலாமான்னு கட்டியெழுப்பலாமான்னு பார்த்து இவருக்கு 2010ஆம் ஆண்டு தேர்தலில் நின்று நான் 2 மாதம் நின்று வேலை செய்து கொடுத்தேன்
2 மாதம் வந்து எனக்கு 1,64,00,000 ரூபா செலவு. 1,64,00,000 ரூபா செலவழித்து இவருக்கு 3 சீட் எடுத்து கொடுத்து போட்டு போனான். 3 சீட் எடுத்து கொடுத்தனா நான் தான் அந்த காசு செலவழிச்சேன். நான் இந்த சொந்த பணம் இது இங்கே உள்ள ப்ரெஸ்ஸுகளுக்கு கட்டின விவரங்களில் இருந்து இங்கே உள்ள பிரிண்டிங் எடுத்த கட் அவுட்டுகள் கட்டினத்துலேருந்து எங்களுடைய இருக்கிற வகுப்பு தொழிலாளர் வரைக்கும் எங்களுடைய இருக்கிற ஸ்டாஃப் வரைக்கும் தெரியும். இந்த 3 சீட்டு வந்தது, ஒன்று உதயன், ஒன்று சந்திரகுமார், ஒன்று டக்ளஸ் தேவானந்தா செய்து போட்டு நான் அடுத்த நாள் போயிட்டேன். போகிறதுக்கு பிறகு திருப்பி இவர் அமைச்சராக வந்துட்டார். வந்து ஓடிக்கொண்டு இருந்தவர். நாங்கள் இவர்கிட்ட போய் ஒரு காலம் ஒரு கடிதம் பண்ணதோ இல்லை உதவி எடுத்ததோ வாழ்க்கையில் கிடையாது. எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போ இவர் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சோன்னு என்னிட்ட கேட்டார், எங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று வந்து கொண்டு இருந்தது விண்ணன், எனக்கு ஏதாவது உதவி செய்து ஒரு வருமானத்தை நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஏதாவது செய்து எனக்கு ஒரு வருமானம் தேவை வேண்டும். நான் ஏதாவது உங்களுக்கு எத்தனை கோடி வேணுமென்று கேட்டேன். எத்தனை கோடி வேணுமென்று கேட்டேன் நான். அவர்களுக்கு கீழுக்கும் மேலுக்கும் சிரிச்சார். எத்தனை கோடி என்று சொல்லி என்றாலும் சிரிச்சார். நான் உள்ளதை தான் கேட்குறேன், உங்கள்கிட்ட எத்தனை கோடி உங்களுக்கு மாதம் தேவை என்று. அது நேரம் ஏதாவது ஒரு வருமானம் தேவை என்று நான் அதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்து அதில் அவருக்கு பெருந்தகையான கோடி காசு வந்தது. இப்படியெல்லாம் கோடான கோடி காசு வந்து கொண்டு வந்து நானும் அவருக்கு பல கோடி காசு கொடுத்துருக்குறேன். அவர் எப்படியான மனுஷன்ன்றதை தான் நான் இந்த தேச மக்களுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். மக்கள் சொன்னது சரியன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ நானும் வந்து இவருக்கு 25 கோடி ரூபா காசு கொடுத்துருக்குறேன். 25 கோடி ரூபா காசு இவருக்கு கொடுத்துருக்குறேன். கொடுத்து 2010ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற செய்து கொடுத்து போட்டு போக 2000 அப்போ எனக்கு வந்து ராம்கோ சீமெந்து கப்பல் ஓடிக்கொண்டிருக்கு. சிட்டி லியோபோல் எல்டிடி அடிக்கிட்டு நாங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுருந்த கப்பல் சிட்டியோட டப்பலி நான் பறிச்சு கொண்டு போயிட்டேன். அது வேறு பிரச்சனை, அது வேறு குழுக்கள். அரசியல் வந்து நாம பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியாத அரசியலில். திருப்பி எந்த சொந்த கப்பல் எம்பி கிண்டம் நின்றது, எம்பி பகவான் நின்றது கப்பல். ஒன்று 2200 மெட்ரிக் டன், ஒன்று 1100 மெட்ரிக் டன். இந்த கப்பல்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கையில் நான் ராம்கோ சீமெந்து சீனியல் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டாந்து இங்கே பெரிய அளவில் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆயிரக்கணக்கில் கப்பல் ஓடி இருக்கு இங்கே. அதுக்கு கூட நான் இவர்கிட்ட ஒரு ஆதரவுக்கு போகவில்லை. எனக்கும் அந்த இந்த தொழிலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. டக்ளஸ் என்றவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கிட்ட நான் ஒரு கடிதம் கூட வேண்டது கிடையாது. இதை விட நான் டிஏடிஎன்னை கொண்டு போய் விசாரித்து 6 மாதம் நான் டிஏடியில் உள்ளுக்கு இருந்தேன். நான் ஒரு முஸ்லீமாவை கூட்டிக் கொண்டு போய் எல்டிடி சாமான இறக்குமதி செய்து தர சொல்லி கேட்க நான் இறக்குமதி செய்ய மாட்டேன். நான் என்ன சொன்னால் வியாபாரத்தில் உள்ள முஸ்லீமாக்களை கொண்டு வரேன், நீங்கள் அவையோட வியாபாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் ஒரு முஸ்லீமாவை காட்டி விட்டு நான் ஒரு பாயும் இன்னொரு முஸ்லீமாலையும் தமிழேந்தியருக்கு அதை காட்டுறதுக்கு அதில் விசாரணை வந்து நான் போய் 6 மாதம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. 6 மாதம் போய் நானும் டிஏடி பிடிச்சி என்ன வச்சுருந்தது. இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள்கிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனம். யாழ் மாவட்டத்தில் என்னட்ட 700-800 பேர் தொழிலாளிமார். இது உலகமறிஞ்ச உண்மை. இப்படியெல்லாம் தொழிற்சது ஒன்று இருக்க. இந்த டக்ளஸ்ன்றவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இவ்வளோ என்னட்ட பணத்தையும் வேண்டி என்னட்ட கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு என்னட்ட வேலை செய்த 60 தொழிலாளியே என்னட்ட வேலை செய்த ஒரு பொறுப்பாக படியானவர் தான் ஐயா வைகுந்தநாதன் உரும்புறையில் இருக்கிறான். இப்போ எனக்கு வழக்குகள் ஹைகோர்ட்டில் வழக்கு போகுது. அவனை கொண்டு இவர் அதை கலட்டி 60 பேரையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து தொழிலை செய்து எந்த கப்பலை மைந்தேட்ட சொல்லி நிப்பாட்டி, எந்த கப்பல் சொந்தமாக நான் தொழிற்சிருக்க கப்பலை நிப்பாட்டி, இங்கே கப்பல் வந்துட்டு எம்பி கிண்டம் 1100 மெட்ரிக் டன் சீமெந்தோட கப்பல் வந்து நிற்கிது. இவர் கப்பலை நிப்பாட்ட நேவி கேப்டனை சொல்லுது டெரிட்டோரியல் போட்டிருக்கல கப்பல் ஒன்றே இல்லாதண்டு. என்ன பிரச்சனை? உடனே நேவி கமாண்டர்கிட்ட நீங்கள் கதைங்க. நேவி கமாண்டர் கொலம்பகை என்ற ஆள். அவர்கிட்ட வீட்டை நானும் என்னோடய கூட்டாளி ஒரு வர்த்தகரும் போய் கேட்டோம். அப்போ அவர் உடனே டெலிஃபோன் அடித்தோடனே நீங்கள் வாங்க வீட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட பௌத்தலோக மாத வீட்டுக்கு போயாச்சு. அவர் வீட்டுக்கு ஒருத்தரையும் எடுக்கிறீர்கள் அப்படின்னு எங்களோட பிரச்சனை சம்மந்தமாக அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், சாரி இப்படி இது
மேலிடத்துலேருந்து வந்திருக்கு, நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் அவைகளுடைய கதைங்க பிரச்சனையில் சோர்ட் அவுட் பண்ணுங்க. சோர்ட் அவுட் பண்ணுறேன்னு சொன்னால் இவர் மைந்தேட்ட சொல்லி கோத்தவாயிட்ட சொல்லி கோத்தவாயை இந்த கப்பலை மறைச்சி போட்டுது. இப்படியான விக்கிரமாசித்தன் தான் இந்த டக்ளஸ், சாமானிய விக்கிரமாசித்தன் இல்லை. அப்போ இந்த விக்கிரமாசித்தன் என்ன செய்தார், இதை மறைச்சி போட்டு நானுமோ இந்த புலி இந்த 24-25 இயக்கத்தோட நான் அதை விட புலி, இந்த புலிகள் எல்லாத்துக்கும் நான் புலி. அப்போ நான் என்ன செய்தேன், 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு தேசிய தலைவர் கதை முடிச்சிங்களோ அண்டையிலேருந்து நான் யாருக்கும் காசு கொடுக்குறேன் இல்லையன்ற தீர்மானத்தை என் மனதில் ஏற்றிட்டேன் இருக்கவா. அதுக்கு பிறகு இந்த லஞ்சம் ஒன்று கொடுத்து நான் வாழ்க்கையில் சாதனைக்கும் செய்ய மாட்டேன். அன்பளிப்பு கொடுக்குறது வேறு, லஞ்சம் கேட்குறது வேறு. அப்போ நீங்கள் லஞ்சத்திலேயே ஊறி லஞ்சத்திலேயே திணைச்சு உங்களோட தொழிலே அதுதான், நீங்களாம் பயங்கரவாதிகள். அப்போ இன்றைக்கு நிப்பாட்டி போட்டு நான் 9 மாதம் இந்த கப்பல், உங்களுக்கு தெரியாத கப்பல் தொழில் எப்படின்னு சொல்லி ஒரு விமானத்தை வச்சிருக்கலாம், கப்பலை வச்சிருக்க இயலாது. அப்போ இந்த கப்பலை கேப்டன் மேருக்கு சம்பளம், சாப்பாடு, தண்ணி, கப்பலுக்கு எண்ணெய், 24 மணி நேரம் கப்பல் ஓடிக்கொண்டே இருக்கணும். என்ஜின்கள் ஒரு செகண்ட் கூட நிப்பாட்ட இல்லாத கப்பலில் என்ஜின். கப்பலை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் படுற பாடுகள், நாங்கள் பட்ட பாடுகள் நான். அப்போ நேவி சொல்லுது, கடற்படை யாழ்ப்பாணத்து காங்கேசந்தூர நேவி கட்டளை எழுதுது, கப்பலை தங்களுடைய கடற்பிராந்தியத்திலேருந்து உடனடியாக அப்புறப்படுத்த சொல்லி. நான் காலங்காலமாக சிங்களாக்களை தான் கப்பலில் கேப்டனாக வச்சிருந்தேன். ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு யூசுப்னு சொல்லி கனகாலம், நீண்ட காலம். இதுக்குள்ள நம்மளோட கஷ்டாலம் யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ் கேப்டன் அதுக்கு போட்டு விட்டுட்டேன். போட்டால் நல்ல மனுஷன் வந்தால் தங்க போன நாள் அந்த நேரம் பார்த்து இந்த பிரச்சனை வேறு. இப்போ திருப்பி கப்பலை கொண்டே நாகப்பட்டினத்தில் அங்கரேஜில் விட்டான். நாகப்பட்டினத்தில் அங்கரேஜில் விட்டால் நாகப்பட்டினத்து கஸ்டம்ஸ் இருக்குது. ஏன் இந்த கப்பல் நிற்கிது? கப்பல் இது காரைக்காலில் லோட் பண்ணி வந்த கப்பல், காரைக்காலில் லோட் பண்ணி வந்த கப்பல் எங்களுக்கு தொடர்ந்து கப்பல் மாதத்தில் 4 கப்பல் 7 கப்பல் 10 கப்பல் வரும். சீனி வரும், சீமெந்து வரும், எல்லா சாமானும் வந்துட்டு இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கதையை சொல்கிறது இந்தியாவுக்கு சொல்லிடலாம். அது நாங்கள் கதை என்ன கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எடுத்து வந்துட்டுதான்னு சொன்னால் திருப்பி கொண்டே நாங்கள் நிப்பாட்டிடலாது. அதை அப்படி இருந்த நேரத்தில் நாங்கள் திருப்பி என்ன செய்தோம், அங்கே எங்களுடைய ஏஜென்ட் இருக்குது, அவர் நல்ல பவர்ஃபுல்லான ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டை பிடிச்சி கஸ்டம்ஸுக்கு சொல்லி இப்படி ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று சோர்ட் அவுட் பண்ணது நிற்கிது, அப்படி இல்லாட்டி என்ஜினில் பிரச்சனை, அப்படி இப்படி ஏதோ ஒரு கதையை சொல்லி பொய்யலை சொல்லி அந்த கப்பலை அங்கே அங்கரேஜில் போட்டு நிப்பாட்டி திருப்பி இந்த கப்பல்கள் எல்லாம் ஓடுது. மைத்திரிபால சிறிசேனா 1 வருஷம் நின்றது கப்பல். 2 கப்பல் 1 வருஷம் கட்டி வைக்கிறேன்னா எத்தனை கோடி ரூபா காசு, எத்தனை கோடி. இன்றைக்கு டக்ளஸ் தான் தன் சொந்த முயற்சியில் ஒரு சைக்கிள் வேண்டிய கேளுங்க, ஒரு பண்டில் மாட வேண்டினியா. நீ இந்த தேசத்துக்கு செய்த துரோகம் என்ன? உனக்கு இன்றைக்கு எவ்வளோ நீ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ காணாமல் போனாங்களும் உண்ட வேலை. நீ எனக்கே இந்த வேலை செய்த நீ உண்ட தம்பியும் 60 பேர் இந்த தொழிலாளியை கொண்டு போ. நீ என்ன சாமானியமான, நீ ஒரு வெள்ளவாட்டி கள்ளன். உன்ன மாதிரி கள்ளன் இந்த உலகத்திலே இல்லை. நீ ஒரு பொறைக்கி, நீ ஒரு இடியமீன், நீ யாழ்ப்பாணத்து இடியமீன். நீ சாமானியமான இல்லை. நீ 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு காணாமல் போன இராணுவத்தோடு சேர்ந்து நீ காணாமல் ஆக்குன அவ்வளோ பேர்கிட்ட விவரம் எடுத்து இன்றைக்கு அன்றது குமார் திசாநாயக்கா இதுக்கு ஒரு விசாரணை ஆணைக்குழு அமைக்காட்டி நான் சாகுந்தனைக்கும் அதில் போய் குந்திருப்பேன். அதை மட்டும் நினச்சிக்கலுங்க. சாகுந்தனைக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னே குந்திருப்பேன். எனக்கு இதை விட நான் கசுயார் ரோட்டில் இந்த இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கொண்டை காட்டுறேன். அந்த கடை கட்டுறதுக்கு நான் தான் இதை கட்டுங்க, டெவலப் பண்ணுங்கண்டு. அப்போ இந்தளவு நன்மை செய்த எனக்கு இந்தளவு தீமை செய்கிறீங்கன்னா நீ எப்படியான மெனோக்குள்ள, நீ உங்கள் தம்பி எப்படியான மெனோக்குள்ளாக்கள்? உங்களுக்கு வெக்கண்டோசம் இல்லையா? யாழ்ப்பாணம் தமிழன் இன்றைக்கு இவ்வளவு அழிஞ்சு போயிருக்கிறா, தமிழில் ஏறி ஓடுறீங்களே, உங்களுக்கு ஒரு வெக்கண்டோசம் இருக்கா? நீங்கள் யார் தமிழரா? உங்களுக்கு தமிழர்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கா? எங்கே இருக்கு அந்தஸ்து? நீ மணிவண்ணனை வச்சு ஆரியோடத்தை கட்டுறேன்னு சொல்கிற, மணிவண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற. இந்த மணிவண்ணன் ஆரி இந்த ஆரியோட என்னது கட்டப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையை சொல்கிறேன். இந்த ஆரிய குலத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற காணி இவர் வேண்ட காணி. ஆரிய குலத்தில் கிழக்கு பக்கம் இருக்கிற காணி இவற்ற காணி 30 பேர் காணி இருக்கு. இவர் அது கசுயார் ரோட் கடையை கொடுத்து போட்டு அந்த காணியை வேண்டி வச்சிருக்கிறார்.
ஒரு முதலாளிகிட்ட. அந்த காணிக்கு தான் அதில் ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் மணிவண்ணனுக்கு இந்த ஆரியோட திட்டத்தை கொடுத்தது. மணிவண்ணன் புசுக்குறையார் தான் அது குளத்தை கட்டுனான், குளத்தை திருத்தினான் என்று மணிவண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி மணிவண்ணனுக்கு அந்த குளத்தை கட்டுறதுக்கு இவர் பெர்மிஷன் கொடுத்து டிசிடிட்ட காசை வேண்டி, அரசாங்கத்துக்கு காசும் இல்லை, டிசிடிட்ட காசை வேண்டி அந்த குளத்தை கட்டுறது அங்கால உள்ள காணியை டெவலப் பண்ணுறதுக்கு. இவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்த வேலை திட்டம் என்ன? கப்பல் வச்சிருந்த தமிழனே அழிச்சனி. நீ ஒரு மனுஷனா? நீ ஒரு மனுஷனா? நீ ஒரு பயங்கரவாதி. 1,00,000 பேரை கொண்டு வைக்கிறதுக்கு உண்ட உதவி 90% இருந்தது. சிங்கள மக்கள்கிட்ட உதவி 10% தான் இருந்தது. இன்றைக்கு மற்ற கட்சிகள் வந்து மற்ற தமிழரசு கட்சி போயின்னு இந்த இராணுவத்தின் டேங்குகளேருந்து ஒழிச்சு வர இல்லையே. இராணுவத்தில் நீ பலாலிலேருந்து வந்தால் அந்த காலத்தில் முன்னுக்கு 3 டேங்கு பின்னுக்கு 3 டேங்கு இருக்கும். 95ஆம் ஆண்டு நான் ஸ்டான்லி ரோட்லாம் கடை, ஸ்டான்லி ரோட்டில் நான் 79ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறேன். நீங்களெல்லாம் எப்போ வந்தனீங்க? நீங்களும் எப்போ வந்தனீங்க? நாங்களும் உங்களோட வயசு ஒத்தாக்கலாம், 2-3 வயசு உனக்கு கூட. நீங்கள் எங்களை வெறுட்டலாம், எங்களை அடிக்கலாம், உதைக்கலாம், கடத்தலாம், இதெல்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் காலம் மேலேறி போச்சு. செய்த கர்மவினை அனுபவிக்கத்தான் வேணும். நீங்கள் செய்த கர்மவினை அனுபவிக்காமல் போயிடாது. இதை விட நீங்கள் செய்தது எனக்கே இந்த வேலை செய்து நீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட வேலை செய்த இன்றைக்கு உங்களோட இருக்கிற இபிடிபி உறுப்பினர் இருக்கணும் தானே. இந்த இபிடிபி உறுப்பினர் இங்கே இருக்கணுமா? காலத்துக்கு காலம் செய்கிற குற்றங்கள் முழுக்க ஒழிச்சொழிச்சு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறது. அவங்கள கொண்டு சேவிச்சு போட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறது. நீங்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சேட்டு வெள்ளை தான் நீங்கள். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற முழுக்க பெரும் வஞ்சகம். உங்களுக்கு சந்திரிகா தூக்கி தந்தால் அரசியலில், சந்திரிகா அம்மையார் தூக்கி தந்தால் மினிஸ்டர் போஸ்ட்டை. அந்த மினிஸ்டர் போஸ்ட்டை வச்சு பாவிச்சு யாழ்ப்பாணத்தை டெவலப் பண்ண உங்களுக்கு தகுதி இருக்கா? என்ன தகுதி இருக்குது? ஒரு தொழிற்சாலையை போட்டிங்களா? ஒரு முதலாளி வர்க்கம் வந்து உங்களோட நிற்கட்டும் பார்ப்போம். ஒரு முதலாளி வர்க்கம் இன்றைக்கு யாராவது ஒரு முதலாளியார் வந்து நிற்கிறானா? உங்களுக்கு பக்கத்தில் ஒரு முதலாளி வர்க்கத்தை கூப்பிடுங்க, நிற்கிறானாண்டு. நான் அந்த நேரம் என்னுடைய அறிவு கட்டின விதத்தில் நான் வந்து உங்களோட உதவி செய்யணும்னு வந்ததுக்கு எனக்கு தந்த பரிசு என்ன? எந்த 60 தொழிலாளியை கூட்டிங்கன்னா இன்று வரைக்கும் நான் நிமிரையில்லாமல் இருக்கிறேன். ஒரு 60 தொழிலாளியை கொண்டு போனால் லேசான வேலையா? அவன் இன்றைக்கு 10-20 கோடி ரூபாய் கலவரத்தோடு போயிட்டான். நீங்கள் திருப்பி என்ன செய்கிறீங்க? இந்த கப்பலை நிப்பாட்டி போட்டு கோத்தபாயோட கதைச்சு டிஃபென்ஸில் அப்ரூவல் எடுக்கிறீங்க. 2 வள்ளத்துக்கு 2 தோணிக்கு அப்ரூவல் எடுத்து 2 தோணியில் அல்ட்ராடெக் சீமெந்தை கொண்டு வர இதுவர் சீமெந்தை கொண்டு வந்து போட்டு 2 தோணி தான் வந்து அதோட தனக்கு நஷ்டம்னு சொல்லி போட்டு கையை விட்டுட்டு ஓடிட்டார். நானும் முடிஞ்சு நீயும் முடிஞ்ச. இதைத்தானே புலிக்கும் செய்த. இந்த இந்த எனக்கு செய்ததை தானே நீ புலிக்கும் செய்த, தமிழ் மக்களுக்கும் செய்த. நான் உயிரோடு இருக்கிறேன் இன்னும். இதுதான் உதாரணம். நீ புலிக்கு செய்ததும் எனக்கு செய்ததும் எல்லாம் ஒன்று தான். நீ புலியை அழித்த மாதிரி என்னையும் அழிச்ச. உனக்கு இந்த உதவி செய்த என்னையும் அழிச்சியப்பா. நீ உண்ட தம்பியும். உண்ட தம்பி 2006ஆம் ஆண்டு என்ன கூப்பிட்டு திமிரிக சாயலை வெருட்டி உருட்டி என்ன உண்ட தம்பி என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டுனான் தெரியுமா? நான் எத்தனை நாள் கவலைப்பட்டு டிராவலில் நிதிரோடாக இருந்திருப்பேன். நீ எனக்கே இந்த வம்பு செய்த நீ என்று சொன்னால் உன்னோட வம்பன் இந்த உலகத்தில் இருக்கா? தமிழன்ல நீ ஒரு வம்பன், நீ ஒரு மனுஷன். உனக்கு ஒரு அமைச்சர் பதவியை சந்திரிகா தூக்கி தந்தா, மைந்தா தூக்கி தந்து, நீ என்னன்னு கேட்டால் அங்கே அந்த அந்த மைந்தேக மூளையில் என்னன்னு கேட்டால் இங்கே வந்து நீ தான் புத்திசாலின்னு அவன் ஜோதிச்சான். அவனுக்கு ஒரு அரபும் தெரியாது. இங்கே உள்ள இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கூட கொடுக்குறேல இவர் இந்த வேலை தான் செய்கிறார் இங்கேண்டு. ஏன்னா இங்கே எங்களை அடக்கி வச்சுருக்கணுமே. எங்களை அடக்கி வச்சுருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை அடக்கி வச்சு என்ன செய்ய போகிறீங்க? என்ன பிரயோசனம் உங்களுக்கு? மஹிந்த ராஜபக்ச எங்களை அடக்கிறதுக்கு உன்னை பாவிச்சதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. மஹிந்தைக்கு இன்றைக்கு விளங்கியிருக்கு. உங்களால் இந்த ஆபத்து எனக்கு வந்திருக்காண்டு. அப்படியாடி இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த ஆபத்து வந்திருக்காது. மஹிந்த ராஜபக்சே இன்றைக்கு தமிழ் மக்களால் வெல்லப்பட்டேரா? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்தில் மஹிந்த ராஜபக்சே தமிழ் மக்களால் வெல்லப்பட்டேரா? இல்லை.
உண்ட வாக்கு வந்து முதல் வந்து டக்ளஸுக்கு வந்த வாக்கு அளவு ஒரு 500,000 வாக்கு கூட 9 சீட்டை கொண்டீங்க புங்குடுதீவின் 5ஆவதுல இருந்து 94ஆம் ஆண்டு. 2ஆம் தரம் வந்தது உங்களுக்கு ஒரு 10,000 வாக்கு 20,000 வாக்கு. திருப்பியும் உங்களுக்கு ஒரு 25,000 22,000 வாக்குக்கு மேலே 30 வருஷம் எடுக்கக்கூடியதாக இருக்கா? 30,000 வாக்குக்கு மேலே உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக கிடக்கா? எடுக்க இயலாது. அந்த 30,000 வாக்கை வச்சு இந்த வட மாகாணத்தை நீ ஆட்டி படைச்சு கொண்டே இருக்கிற. பேவிசாசை ஆட்டுற மாதிரி பேவிசாசுவன் சூனியஞ்சீரவன் இருக்கிறானല്ലോ, இந்த பேவிசாசு சூனியஞ்சீரவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை ஆக்களை பைத்தியமாக்குறது. அவங்களுக்கு வேற ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னு சொன்னால் 100க்கு 100% ஒரு நல்லா போகிறவனை மந்திரவாதி என்ன செய்வான்டா விசரணாக்கிடுவான். அவன் வந்து நேர தெல்லிப்படதான், நேர தெல்லிப்படதான். அதில் மாட்டுக்கிறதுக்கு இல்லை, தெல்லிப்பட இல்லை அங்கூட. நீ இந்த தேசத்தில் வந்து 30 வருஷம் எத்தனை பேரை விசராக்கி போட்ட? நீ என்னத்தை செய்த? மணிவண்ணனுக்கு வந்து மணிவண்ணன் சொல்கிறேன் தான் அதை குளத்தை திருத்திட்டேன். மணிவண்ணன் விரட்டு என்னோட நேர கதைக்கிறதுக்கு மணிவண்ணன் விரட்டு நேரே தான் குளத்தை கட்டுனாடா. அது டிசிடிக்காரன் காசை பறிச்சு தான் நீங்கள் கட்டுனீங்க. அது பக்கத்தில் யார் காணி வந்து ஒரு கடையை கொடுத்து அந்த காணியை வேண்டி அமர்த்தி அந்த காணியை வேண்டி அந்த காணியில் டக்ளஸ் எழுதி போட்டு அது 35 பேரை பக்கத்து காணியெல்லாம் பண்ணி அது பேர் ஹோட்டலில் திட்டத்தில் இருக்கிறேன். இதை விட நீ ஸ்டாலில் உள்ள தியேட்டரை பிடிச்சி வச்சுக்கிற, அதுக்கு வழக்கு பேசுகிற. அதை விட முன்னுக்கு ஒரு காணியை பிடிச்சி 5 பேரை காணியை வச்சு சுத்த வர கம்பி கட்டி அடைச்சி போட்டு அதை பிடிச்சி வச்சு இப்போ விலை பேசுகிறதுக்கு உன்னிட்ட வேலை செய்கிற அங்கே இருக்கிறவர்கள பேரில் ஆட்சி உறுதியை முடிச்சு போட்டு அதுக்கு இப்போ விலை பேசுகிற 25 கோடி 30 கோடி. இதை விட நாகவியாரைக்கு பக்கத்தில் ஒரு காணியை பிடிச்சி 5 பேரை வச்சுக்கிற, அது மாதல்காரன்ற காணி. அப்போ நீங்கள் இங்கே அமைச்சர் பதவி, என்ன பதவி? அமைச்சர் பதவி. அப்போ இந்த நாடு என்னண்டையா உருப்படும்? என்னண்டு உருப்படும்? என்னண்டு உருப்படும்? என்னோட சேர்ந்தே எனக்கு குழிவரட்டி பறிச்சு என்னட்ட வேலை செய்த 60 தொழிலாளி ஒரே நாளையில் விடிய காலத்தால் வாரம் பாருங்க. எந்த தொழிலாளி அவ்வளோ பேரும் இல்லை பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிலை கட்டி வள. இதை விட நீ ஸ்டாலில் உள்ள தியேட்டரை பிடிச்சி வச்சுக்கிற, அதுக்கு வழக்கு பேசுகிற. அதை விட முன்னுக்கு ஒரு காணியை பிடிச்சி 5 பேரை காணியை வச்சு சுத்த வர கம்பி கட்டி அடைச்சி போட்டு அதை பிடிச்சி வச்சு இப்போ விலை பேசுகிறதுக்கு உன்னிட்ட வேலை செய்கிற அங்கே இருக்கிறவர்கள பேரில் ஆட்சி உறுதியை முடிச்சு போட்டு அதுக்கு இப்போ விலை பேசுகிற 25 கோடி 30 கோடி. இதை விட நாகவியாரைக்கு பக்கத்தில் ஒரு காணியை பிடிச்சி 5 பேரை வச்சுக்கிற, அது மாதல்காரன்ற காணி. அப்போ நீங்கள் இங்கே அமைச்சர் பதவி, என்ன பதவி? அமைச்சர் பதவி. அப்போ இந்த நாடு என்னண்டையா உருப்படும்? என்னண்டு உருப்படும்? என்னண்டு உருப்படும்? என்னோட சேர்ந்தே எனக்கு குழிவரட்டி பறிச்சு என்னட்ட வேலை செய்த 60 தொழிலாளி ஒரே நாளையில் விடிய காலத்தால் வாரம் பாருங்க. எந்த தொழிலாளி அவ்வளோ பேரும் இல்லை பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிலை கட்டி வளர்க்குறான்டா லேசான வேலையா? நான் 18 வயசுலேருந்து தொழில் கட்டி வளர்க்குறேன். 1 வயசு 2 வயசு இல்லை பாருங்க. நான் 18 வயசுலேருந்து நான் இந்த தொழிலை கட்டி வளர்க்குறது பட்டபாடு. நான் வண்டல் மாடு வச்சிருந்து இலங்கையில் கப்பல் ஓடுற ஒரு ஆள். நம்புவீங்களா நீங்கள் யாராவது? நான் வந்து எங்களோட ஊர்களில் முந்தி வண்டல் மாடை வச்சுக்கிறாங்க. அந்த வண்டல் மாட்டிலும் போயிருக்கிறோம், வண்டல் மாட்டில் ஏறி நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி இருந்து நான் வந்து கப்பல் சொந்த காசில் வேண்டிய ஒரே ஒரு தமிழன் நான் தான். எந்த வேர்வை சிந்தி நான் கப்பல் வேண்டி எந்த காசெல்லாம் சொந்த காசு அவ்வளோ. அப்படியா அந்த தமிழனை கொண்டு வந்து ரோட்டில் வெட்டியே உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறானா? நீ என்ன பிறப்பு? மனுஷ பிறப்பா? என்ன பிறப்பு நீ? இதை விட பாருங்க, இப்படியெல்லாம் செய்தோண்டு போகிறேன், இப்படியெல்லாம் செய்தோண்டு போன ஒரு அங்கஜன சிறியதப்பனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு மூலமாக தான் நான் இந்த அங்கஜனுக்கு உதவி செய்ய போனால் இவற்றை திருதானத்தை கேளுங்க, டக்ளஸ்ன்ற திருதானத்தை கேளுங்க. போனால் அவன் அங்கஜனுக்கு வேலை செய்து அவனுக்கு ஒரு 50,000 சீட்டு போட்டு எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கு நான் செலவழித்த தொகை பெரிய தொகை எடுத்து கொடுத்தா இவர் நான் இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு தொழில் ஒன்று செய்து கொண்டிருந்தேன், ஒரு வியாபாரம்.
அந்த வியாபாரத்தில் வந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தது. நான் எங்களோட ஊரவன் ஒருத்தன்கிட்ட 96ஆம் ஆண்டு வேண்டினான். அதில் ஒரு சின்ன ஒரு கையெழுத்த வேண்டாம் விட்டுட்டேன். அவன் நம்ம ஊரை வந்தான், வயசு 85 87 வயசுன்னு விட்டுட்டேன். அவனை இவனுக்கும் தெரியும், டக்ளஸுக்கு தெரிஞ்சால் அவனை போய் பிடிச்சி எந்த இந்த 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 தொழிலை மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள தொழில் அது பேர் சொல்லலான இப்போ ஒரு கேஸ் ஒன்று போய்கொண்டு இருக்கு. அவனை பிடிச்சி தண்ட ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தனாக இருக்கிறான் லைப்ரரியில் இங்கே கேம்பஸில் வேலை செய்கிற சசின்ற ஒருத்தனையும் பிடிச்சி இவன் ஒரு இபிடிபி காரனை அனுப்பி அந்த இடத்த பூட்டுறதுக்கு வந்துட்டாங்க. வந்து பிரச்சனைப்பட்டு நான் விரட்டி போலீஸுக்கு எல்லாம் போய் அது செய்து இது செய்து கடைசியில் இவர் மைந்தேட்ட போய் படுத்து கிடந்தார் அதை தான் எடுக்கிறதுக்கு. தம்பியார் இவரும் திடீனம் எல்லாம் வெட்டி விளையாடி சுண்டி விட்டான். இவர் போனார் போக்கு. டக்ளஸ் தேவானந்தா, உனக்கு நீ என்னட்ட படிச்சிருக்கோன்னு ஒப்ப தெரியுமா? எந்த சொத்தை பறிக்க வழிக்கிட்டிய நான் நடத்தின சொத்தை அன்றைக்கே நான் நினைச்சேன். உன்னை விட அப்போ நான் கூட என்னட்ட இருக்குது, உன்னட்ட ஆயுதம் இருக்குது. நீ ஆக்களை போடுவே சுடுவே கொல்லுவே, உதான் உனக்கு தெரியும். ஆனால் என்ன நீ சுடவும் இல்லாது கொல்லவும் இல்லாது. அப்படி கொண்டாலும் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் நீ ஒரு நன்றி கட்ட ஒரு நாய், நீ ஒரு மனுஷன் இல்லை. நீயும் இந்த தம்பியும் நன்றி கட்ட நாய். உனக்கு அமைச்சர் பதவி தந்தாவே சந்திரிகாவும் மைந்தவும் மைத்திரியும் ரணிலும் வண்டிச்சின வேண்டகி இல்லை. நீங்கள் எல்லாம் ஒரு நன்றி இல்லாத ஆக்கள். நீங்கள் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மக்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த 25,000 30,000 பேர் தான் இவருக்கு வாக்கு போடுறீங்க. போட்டிங்கள்னு சொன்னால் வாழ்க்கையில் திருப்பியும் இந்த நாடு சீரழிஞ்சு சேதாரமாகி இந்த முழு இளைஞரும் ரோட்டுக்கு போகிறத நீங்கள் ரோட்டுக்கு போம். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. உங்களோட சண்டித்தனம் இல்லாத நீங்கள் வச்சிருங்க. உங்களுக்கு வயசு ஓயும் சண்டித்தனம் முடியல. உங்களுக்கு வயசு ஏற சண்டித்தனம் கூடுது. வயசு ஏற சொத்தாசை கூடுது. வயசு ஏற எந்த தயாரிட்ட பறிக்கலாம்ன்ற ஆசை இருக்குது. மற்றவனும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறான். உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாது. குந்தி இருக்கணும், பக்கத்தில் ஒரு 40 பேர் பொடி காட்ட வச்சுருக்கணும், முன்னுக்கு ஒரு 4 ஆமி வாகனம் போகணும், பின்னுக்கு ஒரு 4 ஆமி வாகனம் போகணும், போலீஸ் வரணும், ஆமி வரணும், உங்களை சுற்றி சென்றி போடணும். இதான் உங்களோட விளையாட்டு. உங்களுக்கு சென்றி இல்லாமல் இருக்க இயலாது. எங்களுக்கு சென்றி தேவையில்லை. ஆனபடியா நீங்கள் எங்களுக்கே விண்ணனுக்கே இந்த அளவு செய்தனீங்கன்னு சொன்னால் விண்ணன் உனக்கு எத்தனை கோடி? 25 கோடி ரூபா உனக்கு தந்துருக்கிறான். 25 கோடி ரூபா தந்த விண்ணனுக்கே நீ இந்த அளவு சூத்துக்க விட்டனீங்கன்னு சொன்னால் நீ எப்படியான ஆளாக இருப்ப? யோசிப்பேர். எனக்கே சூத்துக்க விடுற விண்ணனுக்கு. அப்போ நீ ஒரு மனுஷனா? உண்ட தம்பி பெரிய சண்டியன். உண்ட தம்பி பெரிய சண்டியன். அவர் சவுண்டா பெருசாக விடுப்பார். அவர் ஹா ஹூ ஹூ ஆ ஹூன்னு பேர். என்ன விடுறீங்க? நாங்களும் இந்த புலி பூனை இபிடிபி டேலோ புலட்டு இபிஆரில் 50 இயக்கம் 3 லட்சம் போராளி. இந்த 83ஆம் ஆண்டுலேருந்து நான் இந்த பூமி தான் வாழ்கிறேன். எல்லாரையும் கண்டிருக்கிறேன். நான் எத்தனையோ பெரிய பயங்கரவாதிகளையும் கண்டிருக்கிறேன். நான் புலி இந்த சிறைச்சாலையிலும் இருந்தேன். புலி கொண்டே என்ன சாவஜியில் அடைச்சி வச்சிருந்தது சாமான் வித்ததுக்கு. புலி கொண்டே கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபா நான் இங்கே இடம்பெயரே சாமான் கொண்டே சாவஜியில் வச்சுட்டேன். சாவஜியில் வச்சிருக்கேங்க நான் பேப்பரில் போட்டுச்சுன்னா சாமான் பில் போட்டு தான் விற்கணும். யாழ்ப்பாணத்தில் உள்ள நடைமுறை எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நான் திட்டம் போட்டுட்டேன். என்னென்னு கேட்டால் யாழ்ப்பாணத்தை விட்டாச்சு. இது ஒன்றும் நடைமுறை சாத்தியம் இல்லை. நாங்கள் எங்கேயாவது வலிக்கிட்டு போகணும். எனக்கு போட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துச்சுன்னா நீங்கள் வாங்க வெண்ணிக்கிறது. அது ஒன்று இல்லை. நான் இங்கே இருக்கிறேன். சாமான வித்து ஒன்று இருக்கு. ஒரு நாள் மருதன் வந்தார். அண்ணே எப்படி அண்ணே? நான் இப்போ யூனியன் பேக்கரி பின்னுக்கு வீடு எடுத்துருக்கிறேன். சொன்னேன் இருக்கிறேன். எனக்கு இவர் வரையக்கே எனக்கு தெரியும். எனக்கு இதுக்கு முதல் நாளே எனக்கு தகவல் வந்துட்டுது. இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது உங்களுக்கு கண்டு. அப்போ என்னோட டோச் பெட்ரியல் பென் டோச் பெட்ரியல் இந்த சந்திரிக்கான ஒரு யுத்த நிறுத்தம் வந்தது. அந்த யுத்த நிறுத்தத்துக்கு நான் கோடிக்கணக்கில் சாமான் ஏற்றி போட்டு வேண்ட 50 வீதத்தை கொடுத்துட்டு 50 வீதத்தை வச்சுருந்தேன். அப்படி இருந்து நான் புலிக்கு பில் போடாமல் சாமானை விற்று கொண்டே என்ன வச்சு நான் பல கோடி ரூபா காசை கட்டி போட்டு தான் நான் கொழும்பு போயிட்டேன். யாழ்ப்பாணம் வந்துட்டேன். யாழ்ப்பாணம் வந்து அப்புறம் கொழும்பு போயிட்டேன். அப்போ இந்த புலியை பற்றியும் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சரி இந்த புலி பிரபாகரன் இப்படிக்கு நடந்து போச்சு, யுத்தம் முடிஞ்சிட்டுது, சரி இதுக்கு மாற்று வழி என்னென்று உண்டட்ட வந்தால் நீ என்ன செய்கிறான்னு கேட்டால் நீ சப்பாத்து காலுகளா செருப்பு காலுகளெல்லாம் வச்சு சந்தி கட்டையும் கட்டி கொண்டு
நீ நின்று சண்டித்தனம் மாதிரி என்னோட நீ இந்த விளையாட்டு எல்லாத்தையும் நைஸாக செய்து போட்டு நீ பேசாமல் பூனை மாதிரி இருக்கிற நீ யோசிக்கிற பூனை இவர் எத்தனை நேரம் காஞ்சனா விஜயசேகராட்ட போறேன் மினிஸ்ட்ரிக்கு போறேன்ற தகவல் எனக்கு அங்கேருந்து வரும் என்னுடைய பொருளை பறிக்கிறதுக்கு. அப்போ உனக்கு ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு இயலாது. நீ ஒரு அமைச்சராக இருக்கிற உனக்கு ஒரு தொழில் தொடங்க இயலாதா? ஏன் பறிக்கிற மெட்ட வேண்டிய என்னது பறிக்கிற என்னடா நான் இந்த அங்கே சப்போர்ட் பண்ணி ஒரு 50,000 போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அந்த ஆத்திரத்தில் இதை செய்தது இவர். நான் செய்து 3 சீட் எடுத்தது பிறகு வேறுங்க. அது பிறகு நெடுதலும் ஒன்று தான். அது போன பிறகு ஒரு 3000 போட்ஸ் அங்கே திருமனுக்கு வந்தது வெந்நியில். அது சும்மா ஒரு குட்டி ஸ்வீப் டிக்கெட் உண்டு. நான் அன்பான என் உயிரிலும் மேலான வடமான மக்களுக்கு சொல்கிறேன். வடமான மக்களில் இவர் இப்போ இந்த முறை தனக்கு ஒரு பயத்தில் இலங்கை ஊராக போட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்துலேருந்து 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்துக்களை விற்று போட்டு போய் கொழும்பில் போய் எல்லாரும் இப்போ 500 சதுர அடி 1000 சதுர அடி வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கிய சூத்திரமே இவர் தான். இங்கே பயத்தில் இன்றைக்கு அவரை சொத்து 10 கோடி 20 கோடி ரூபா வித்த சொத்து 10 லட்சத்துக்கு வித்த சொத்து 20 கோடி இங்கே இருக்கையில்லாமல் போச்சு. இருக்கையில்லாமல் தான் பயத்தில் ஜனங்கள் பிள்ளைகளை கடத்துது ஆக்களை சுடுகணும் மட்டும் தான் போனது. அப்போ சுடுகணும் மட்டும் போனது போய் இன்றைக்கு அதுகளுக்கு இன்றைக்கு 1 கோடி 2 கோடி 3 கோடி தான் அதுகளோட சொத்து பொறுமதி. இங்கே அதே வித்த சொத்து அதுகளுக்கு 30 கோடி 40 கோடியில் அது வித்த சொத்து.